நம்ம என்ன டிஷ் நம்ம இட்லி செய்ய போறோம். நல்லா மாவை உப்பு கரையிற மாதிரி நல்லா கிண்டிக்கணும். உப்பு கரையிற மாதிரி நல்லா கிண்டிக்கணும். உப்பு வலிக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி சூடாகட்டும். முதல்ல வச்சுக்கலாம். தண்ணி ஹீட் ஆயிடுச்சு. முதல்ல நம்ம மாவு ஊற்றிக்கிறோம். கை வைக்கணும். நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். நம்ம மாவு வேறக்குள்ள சட்னி செஞ்சலாம். நம்ம கடலை சட்னி, புடிச்ச சட்னி. நம்ம நிறைய தேங்காய் போட்டா சட்னிக்கு சூப்பரா டேஸ்டா இருக்கும். பூண்டு, மல்லிகை இலை, இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கலாம். வேணும்னா நிறைய வச்சுக்கோங்க. காரம் வேணும்னா கம்மியாக வச்சுக்கோங்க. நம்ம கறி லீஃப் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நல்லா முடி வளர நல்லா கண்ணு தெரியும். நம்ம கொஞ்சம் இது போட்டுக்கலாம். நம்ம கடலை கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். நம்ம சால்ட் போட்டாச்சு. மூடி வச்சிருவோம். நம்ம சீக்கிரம் இட்லி வேகக்குள்ள நம்ம சட்னி சீக்கிரமா செஞ்சிடலாம். எப்படிக்கு சாப்பிட்டு பார்த்து சொல்றோம். டேஸ்டா இருந்தா கமெண்ட்ல பண்ணி பாருங்க, உங்களுக்கு வரும். நான் போய் நான் அரைச்சிட்டு வரேன். சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்றோம். நம்ம இட்லி ரெடி ஆயிடுச்சு, சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. கிரீனாக பார்க்குறீங்களா? அது கறி லீஃப் நிறைய போட்டால் நல்லா முடி வளரும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன், எப்படின்னு சொல்லுங்க. நீங்களும் வாங்க சாப்பிடலாம். நல்லா இருக்குது. இதே மாதிரி செஞ்சு பாருங்க, வரும்.